ஜேர்னல் என்ட்ரி டாப்பிக்கில் ப்ரீபெய்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச். நீங்கள் 2 வேன் வாங்கினீங்க. வேன் 1 பாட் ஆன் 1st ஏப்ரல். ஓகே, வேன் 2 பாட் ஆன் 31st டிசம்பர். இப்போ அது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் 1200 rupees per வேன் ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ். அதான் முக்கியம், ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ். சரி, இப்போ ஜேர்னல் ஃபார் வேன் 1 பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. எப்போ என்னது 1st ஏப்ரல். ஸோ ஏப்ரல் டு மார்ச். அப்போ அது கரண்ட் இயரில் வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு 1200 rupees எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேயா, அது எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுறேன். ஆனால் வேன் 2 டிசம்பரில் வாங்கினதுனால ஜனவரி டு மார்ச் ஈக்குவல் டு கரண்ட் இயர். அப்புறம் ஏப்ரல் டு டிசம்பர் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இயர் என்ஒய். அந்த நெக்ஸ்ட் இயர் இஸ் கால்டு அட்வான்ஸாக பண்ணிங்களா பேமெண்ட், தட் இஸ் கால்டு ப்ரீபெய்டு. ஓகேயா. இப்போ வேன் 2க்கு மொத்தம் ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 monthsக்கு பண்ணது எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்ட். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோ 300 rupees, ஏன்னா பர் மந்த் 100 rupees. அதுக்கப்புறம் அட்வான்ஸாக பே பண்ணதுனால ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வந்துடும். இது வந்து அசட். அக்கௌண்ட் டேட்டார் 900 டு கேஷ் ஆர் பேங்க் 1200. ஓகேயா. ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ப்ரீபெய்ட். ஓகே, தேங்க்யூ.